போட்டிடுறீங்க, எந்த கட்சியுமே எதிர்கட்சிகள் கூட போட்டிடல, நீங்க தான் போட்டிடுறீங்க. அதை எப்படி பாக்குறீங்க? களம் ரெண்டே தானே, 2 பேர் தான் போட்டி. அது களம் எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். களம் எங்களுக்கானதுன்னு தான் நாங்க நினைப்போம். எந்த களத்தையும் எங்களுக்கான களமாக மாற்றுவதான் எங்களுடைய என்ன சொல்றது, எங்களுடைய களப்பணி. எங்களுக்கான களமாக மாற்றுவோம். அதை நான் ஒருத்தன் தானே நிக்கிறேன், ஒரே ஒரு ஆள். நீங்க இத்தனை அமைச்சர்கள், இவ்வளவு பேர், இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க? எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க? பெரியார் என்று பேசுகிற பெருமக்கள், அது பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்ற பெருமக்கள், பெரியாரை வந்து பேசி ஓட்டுக்கலுங்களேன். பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்காரு, பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமைச்சுன்னா அறுத்துப்பட சொல்லிருக்காரு, பெரியார் கோயிலுக்கு போய் கும்பிடுறது காட்டுமரணித்தனம் சொல்லிருக்காரு, பெரியார் கற்பை போய் அறுத்துப்பட சொல்லிருக்காரு. பேசுங்களேன். மது குடிக்கிறது, மது எந்த நாட்டில் தடை இருக்கு? இங்க எதுக்கு தடை செய்யணும்? அது மனைவியோட உறவு வச்சுக்கூடாது, படுக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சமமா இருக்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் பேசுங்களேன். தமிழை சனின்ட்டாரு, காட்டுமராணி மொழின்ட்டாரு, முட்டாப்பைய பாசைன்ட்டாரு, தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கெல்லாம் பேசிட்டாரு. அப்படி கொஞ்சம் பேசுங்களேன். சீமான் பெரியாரை வந்து விமர்சிச்சுட்டாரு, அவருக்கு ஓட்டுப்படாதே. சீமான் பெரியாரை விமர்சிச்சாரு, ஓட்டுப்படாதீங்கன்னு ஒரு தடவை பேசுங்களேன். வந்து இப்ப ஓட்டு பெரியாரை சொல்லி வாங்க புரியல, காந்திய படத்தை நீட்டி காந்தியை காட்டி ஓட்டு வாங்க புரியல, பெரியாரை காட்டி ஓட்டுவாங்க புரியல, காந்தியை காட்டி ஓட்டுவாங்க புரியல. அப்ப எங்க உன் கோட்பாடு, எங்க உன் கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்க பறிக்க வேண்டிய தேவை ஏன் வருது? பெரியாரை எதிர்த்துட்டாவே எல்லாம் வந்துருது, மதவாதத்துக்கு ஆதரவா போயிருதுன்னா பெரியார் எந்த மதவாதத்துக்கு எதிரானவன்? யார் சொல்ல வர்றது? கிறிஸ்தவன் இஸ்லாமியன் நம் எதிரின்னு சொன்ன பிறகு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்ப எந்த மதத்துக்கு எதிரானவர் அவரு? சும்மா பெரியார சொல்லிட்டாவே சங்கி, அது பிஜேபி. ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவிக்கு வந்தது யாரு? ராஜாஜியோட கடைசி வரை கூட்டணி, ஆரிய தலைவர், நீங்க சொல்ற சொக்கால்டு பார்ப்பன தலைவரோட கடைசி வரை நட்போடு இருந்தது யாரு? பாரதிய ஜனதாவின் தாய்த்தலம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு? அதனுடைய செயற்கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி வச்சது யாரு? திராவிடம் அதிகாரத்துக்கு போடவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி. நாங்க கூலிகள்ங்கிறீங்க, நீங்க கூட்டாளிகளா போனீங்க. இந்த திராவிடம் அரியணையில ஏறுறதுக்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்த் கிஷோர் பாண்டைய கூலிக்கு கூட்டி வந்தது யாரு? சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தது யாரு? நாங்களா? திராவிட திருவாளர்களா? பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ? அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது. இப்ப ராபின் சர்மாவை கூட்டி வரீங்களா, அவர் ஆரியர் இல்லையோ? இது அவங்க ஆரிய எதிர்ப்போ? நீங்க மேல ஏறுறதுக்கு அவன் பக்கத்துல வர வேண்டியது இருக்கு, அவன் மூளை தேவைப்படுது. ஆனா அதை நாங்க எடுத்துட்டா நீ சங்கி. யார் சங்கி? நாங்கெல்லாம் சங்கி, நீ வேற அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா? சேட் அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும்.